இருடா ஸ்டார்ட். எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் அப்சல் நிலம்போ. நான் இன்று எடுத்திருக்கும் தலைப்பு என்னவென்றால் விடுதலை போராட்டத்தில் தமிழர்கள். விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு தங்கள் வசந்தத்தையும் வாழ்வையும் இழந்த தமிழர்களை பற்றி பேச நான் வந்திருக்கிறேன். விடுதலை போராட்ட வரலாற்றில் ஆங்கிலேயரை எதிர்த்து வெள்ளையனே வெளியேறு என்று முதல் முறையாக வீர முழக்கமிட்டவர் திருநெல்வேலி நெற்கட்டான் செம்பல் பாளையக்காரரான பூலித்தேவன். ஜான்சி ராணிக்கு 85 வருடங்களுக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டு வெற்றி கண்டதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய ராஜ்யத்தை இறுதி வரை காத்த ஒரே இந்திய ராணி சிவகங்கையின் வீரமங்கை வேலு நாச்சியார். ஆங்கிலேயர்கள் தொடுத்த போரில் வெற்றி கண்டதோடு மட்டுமல்லாமல் 3 மாவட்டங்களை கைப்பற்றினர் போர்க்கலையில் வல்லவர்களான மருது சகோதரர்கள். எங்களுக்கு நாற்று நட்டாயா, களை பறித்தாயா, என் குலப்பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா, மானங்கெட்டவனே, உனக்கேனடா நான் வரி கொடுக்க வேண்டும் என்று வீர முழக்கமிட்டவர் வீரபாண்டிய கட்டபொம்மன். பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து போரிட்டு வெற்றி கண்டவர் கொங்கு நாட்டைச் சேர்ந்த தீரன் சின்னமலை. ஒட்டப்பிடாரத்தில் பிறந்து திருநெல்வேலியில் வழக்கறிஞராக பணிபுரிந்தவர் வ.உ. சிதம்பரனார். தூத்துக்குடி சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கி வைத்தார். தூத்துக்குடிக்கும் கொழும்பிற்கும் இடையே கப்பல் போக்குவரத்தை முதல் முறையாக தொடங்கி வைத்தார் வ.உ. சிதம்பரனார். இதை தேச துரோகம் என்று கூறி ஆங்கிலேயர்கள் அவரை சிறையிலிட்டனர். சிறையிலிட்டதற்கு பிறகு அவருடைய வலது காலில் சங்கிலியை கட்டி செக்கிழுக்க வைத்தனர். அதனால்தான் நாம் எல்லோரும் அவரை செக்கிழுத்த செம்மல் என்று அழைக்கிறோம். திண்டுக்கல் மாவட்டம் பத்தலகுண்டில் பிறந்தவர் சுப்பிரமணிய சிவா. அவர் ஒரு சிறந்த எழுத்தாளர். அவர் ஆங்கிலேயரை எதிர்த்து செயல்பட்டதால் அவரை ஆங்கிலேயர்கள் சிறையிலிட்டனர். சிறையிலிட்டதற்கு பிறகு அவருக்கு தொழுநோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார். திருநெல்வேலி எட்டயபுரத்தில் பிறந்த நம் மகாகவி பாரதியார் மதுரையில் தமிழாசிரியராக பணிபுரிந்துள்ளார். சுதேசி மித்ரன் எனும் பத்திரிகையில் துணை ஆசிரியராகவும் இந்தியா எனும் பத்திரிகையில் ஆசிரியராகவும் பணிபுரிந்துள்ளார். தன்னுடைய பாடல்களால் மக்கள் மனதில் இந்திய விடுதலை உணர்வை தூண்டி பெரும் தொண்டாற்றினார். செங்கோட்டையில் பிறந்து திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் பணி செய்தவர் பரவாயில்ல, நல்லா சொன்னா பூ.